அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சொந்தங்களே, ஈமானி உறவுகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் அன்பும் மரலும் சாந்தியும் சமாதானம் என்று நின்று நிலவட்டுமாக. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியினுடைய இறுதி நாளின் அந்த நிகழ்வுகளை நாம் மனதில் வாங்குகின்ற போது மனம் கனக்குகின்றன. கண்களிலிருந்து கண்ணீர் ததும்புகின்றன. நபியினுடைய பிரிவு கேட்கின்ற போது நமக்கே உள்ளம் அழுகின்றது, மனது கலங்குகின்றது. நபியோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சஹாபாக்களுடைய நிலையை நினைத்து பாருங்கள். தாங்கள் எல்லாம் அறிந்த விஷயமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டு காலம் இந்த வையகத்தில் வாழ்ந்தார்கள். மரண செய்தியை கேட்டவுடனேயே பல சஹாபாக்கள் திகைத்து நின்றார்கள். பித்து பிடித்த நிலையில் தங்களுடைய நிலையை அறியாமல் என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருந்தார்கள். இனி நமக்கு வாழ்வு இல்லையே, நாம் இனி வாழ வேண்டுமா, நபி இல்லாத வாழ்க்கை நமக்கு தேவையா என்ற ஒரு புலம்பலில் எல்லா சஹாபாக்களும் தங்களுடைய நிலையில் வேதனையில் விளிம்பில் இருந்தார்கள். இன்னும் ஒருபடி மேலே சொல்வதாக இருந்தால், ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாளை உருவிக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு அல்லாஹ்வை சந்திக்க சென்றிருந்தார்களோ அதுபோல நபியும் சென்றிருக்கின்றார்கள். எனவே யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய தலையை நான் எடுத்து விடுவேன் என்ற சூளுரைத்து கொண்டிருந்த போது நபியினுடைய அருகில் பல ஆண்டுகள் அன்பிலும் அரவணைப்பிலும் உயிருக்கு உயிராக நேசம் கொண்டிருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு செய்தி கிடைக்கிறது. வருகின்றார்கள். நபியினுடைய அந்த ஜனாசாவை அந்த இடத்திற்கு வந்து பார்க்குகின்றார்கள். நபியினுடைய நெத்தியில் முத்தமிட்டவர்களாக கண்களை மூடிவிட்டு மக்களிடத்தில் வந்து சொன்னார்கள், நீங்கள் யாரை நபியாக ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த நபி நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். இறைவன் ஒருவனுக்கே மட்டுமே மரணம் என்பது கிடையாது. மற்றும் இந்த உலகில் உள்ள அனைவரும் மரணிக்கக்கூடியவர்கள் என்ற செய்தியை மக்களுக்கு மத்தியில் எடுத்து இயம்பிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இன்னக மையித்தூன் வ இன்னஹும் மையித்தூன் என்ற அந்த வசனத்தையும் உணர்த்தி காட்டிவிட்டார்கள். இந்த செய்தி அரபுலகத்தில் பரவலாகிக் கொண்டே வருகின்றது. பல சஹாபாக்கள் விழுந்தடித்து ஓடி வருகின்றார்கள். நபி இறந்து விட்டார்களா என்று. வெகு தூரத்தில் இருந்த ஒரு சஹாபி இந்த செய்தியை கேட்டுவிட்டு அவர்கள் வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த இல்லத்தை பார்த்து தலை குனிந்தவர்களாக மனதுக்குள் விம்பி விம்பி அழுதவர்களாக நபியை வந்து பார்க்குகின்றார்கள். நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் பார்த்து கொண்டே இருக்குகின்றார்கள். எப்படி அவர்களுடைய முகத்தை பார்த்தவர்கள் முகத்தை திருப்பிக் கொள்ள முடியும்? நிலவை விடவும் அழகானவர்கள் அல்லவா? ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவது நமக்கு அழகான ஹதீஸ் அல்லவா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் சொல்லுகின்ற ஹதீஸ் நமக்கு தெரியும் அல்லவா? இதுபோல பல சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் நிலவையும் பார்ப்போம், நபியையும் பார்ப்போம், 16ஆம் நிலவையும் பார்ப்போம், நபியினுடைய வதனத்தையும் பார்ப்போம். நபியினுடைய வதனத்தை, அந்த முகத்தை பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் நிலவு எங்களுக்கு குறையுள்ளதாக, வெளிச்சம் குறைந்ததாக, சிறியதாக தெரியும் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பாக்கியமும் பரக்கத்தும் அருளும் நிறைந்த அந்த
முகத்தை பார்த்து கொண்டே இருந்த சஹாபி கண்ணை மூடிக்கொண்டு வானின் பக்கம் தலையை உயர்த்தியவர்களாக இரு கரத்தையும் ஏந்தி கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்றார்கள். அல்லாஹும் அதுஹிபில் பசரி, அல்லாஹும் அதுஹிபி பசரி, அல்லாஹும் அதுஹிபி பசரி. இறைவா, என்னுடைய பார்வையை போக்கிவிடு, என்னுடைய பார்வையை போக்கிவிடு. இந்த நபியை கண்ட பிறகு இந்த கண் இனி எதையும் காணக்கூடாது. நபி இறந்த பிறகு, அவர்களை அடக்கம் செய்த பிறகு, அவர்கள் மண்ணுலகிலிருந்து மண்ணறைக்குள் துயில் கொள்ள சென்ற பிறகு, நான் இந்த உலகத்தில் வேறு எந்த வஸ்துக்களையும் பார்க்கக்கூடாது, ஆகையினால் என்னுடைய பார்வையை எடுத்து விடுகிறேவா என்று சொன்னார்கள். அதே தருணத்தில் அவர்கள் கண்ணை மூடிய நிலையில் கையை இறக்குகின்றார்கள். அவர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவருடைய கண் பார்வை அங்கு எடுக்கப்பட்டது. அந்த சஹாபி அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு கையேந்தினார்கள், ஹத்தா லா அரா மின் பஅதி அஹதா. இதற்கு பிறகு நான் யாரையும் இந்த உலகத்தில் நான் பார்க்க கூடாது. இதே நிலையில் அவர்கள் அந்த சஹாபி இறக்கும் வரை பார்வையற்றவர்களாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு ஹதீஸின் மூலமாக உணர்த்துகின்றது. நபியின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தால், எவ்வளவு நேசம் வைத்திருந்தால், தன்னுடைய பார்வை போனாலும் பரவாயில்லை, நபியை பார்த்த பிறகு இனி எனக்கு இந்த கண்ணு தேவையில்லை, நபிக்கு வாழ்வுக்கு பிறகு இனி எனக்கு இந்த வாழ்வு தேவையில்லை என்ற சிந்தனையில் வாழ்ந்திருந்தார்கள் என்று சொன்னால், நபியின் மீது வைத்திருந்த நேசம், நபியின் மீது வைத்திருந்த அன்பு. அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் கொண்ட அன்பும் நாமும் நம்முடைய மனதால் நபியின் மீது நேசம் வைக்க வேண்டும். அல்லாஹ் நேசிக்குகின்றான் நபியை, அகிலமும் நேசிக்குகின்றது நபியை. வானம், பூமி, சூரியன், சந்திரன் அத்தனையும் நேசிக்குகின்றது நபியை. நாம் நபியின் மீது நேசம் வைக்க வேண்டாமா? நபியின் மீது அன்பு வைக்க வேண்டாமா? நபியின் மீது அன்பும் நேசமும் உடையவர்களாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா பேரருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.